ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு பிளேட் சர்வர் இம்பாக்ட் யூபிஎஸ் லோடிங் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நான் இருந்த ஒரு சைட்ல யூபிஎஸ் வந்து அபோவ் 75% மேல லோடே பண்ண முடியாது. அதாவது ரேட்டட் கெப்பாசிட்டியில 75% மேல லோட் பண்ண முடியாது. காரணம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம். ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் நான் இதுல கொடுக்க போறேன். அது இல்லாம யூபிஎஸ் கெப்பாசிட்டி டீரேட்டிங் சார்ட் அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லோட் பவர் ஃபேக்டரும் நம்ம பார்க்க போறோம். அது வந்து ஓஎமோட ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி தான் இருக்கும். நார்மல் டிசைனு யூபிஎஸ் கெப்பாசிட்டி டிசைனு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பவர் ஃபேக்டர்னா யூபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு அது மீன் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பவர் ஃபேக்டர் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் யூபிஎஸோட டிசைன் பண்றதுக்கு, அதுவும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிளேட் சர்வருக்கும் ரேக் சர்வருக்கும் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டாவே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இருந்த சைட்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அது அப்படியே கம்ப்ளீட் அனலைசிஸாவும் பார்த்துடலாம். அதாவது நான் இந்த சைட்ல யூபிஎஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 160 kVA, அதாவது 128 கிலோவாட் மேக்ஸிமம் 100% லோடிங். ஆனா நான் எங்க சைட்ல 75% லோடு இருந்தாவே அது வந்து, அதாவது அபோவ் 75% போனாவே யூபிஎஸ் வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு மேல லோடே பண்ண முடியாது. இதுதான் ப்ராப்ளம் நாங்க ஃபேஸ் பண்ணது. ஓஎம் கிட்ட அதை நாங்க வந்து எடுத்துன்னு போனோம். அந்த ப்ராப்ளத்தை அவங்க வந்து இதுக்கு வந்து அவங்க ஒரு டேட்டா கொடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷனும் கொடுத்தாங்க. அது என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஸோ இதனுடைய டிசைன் பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.8ங்க. அதாவது யூபிஎஸ் கெப்பாசிட்டி 160 kVA 128 கிலோவாட் தான் மேக்ஸிமம், அதாவது 100% லோடிங். கரண்ட் பார்த்தீங்கன்னா 222 amps மேக்ஸிமம் கரண்ட். ஆனால் பவர் ஃபேக்டர் டிசைன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 0.8 தான் இருக்கும். நார்மலா 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகேங்களா? மாடல் வந்து இது ஹை பல்ஸ் 6 பல்ஸ். ஸோ அலாம் லோட் செட்டிங் ஆஸ் யூஷுவல் வந்து 90-80% வைப்பாங்க நார்மலா. அதாவது 102 கிலோவாட் வந்து அலாம் அடிக்கிற மாதிரி. ஸோ இதுலயும் அப்படிதான் வச்சிருந்தாங்க. நார்மலா லோட் 90 கிலோவாட் இருக்கும். ஏன்னா வேற வழியில் அலாம் அடிக்க தர 90 கிலோவாட் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க லோட். ஓகேங்களா? இதுதான் வந்து பிரச்சனை. ஓகேங்களா? சோ ஓஎம் வந்தாங்க, பவர் அனலைசிஸ் பண்ணாங்க. இது அந்த டேட்டா ரைட் சைட் டேப்லெட் காலத்துல பாத்தீங்கன்னா அதான் அந்த ரிப்போர்ட். ஓகேங்களா? அதன்படி என்ன இருந்தது பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 0.94 லீடிங்ல இருந்தது. சோ இது என்ன சொல்ல வருது, யூபிஎஸ் வந்து மேக்ஸிமம் பவர் எப்ப கொடுக்கும், ரேட்டட் கெப்பாசிட்டில கொடுக்கும். ரேட்டட் கெப்பாசிட்டின்றது என்னது, 160 kVA, அதாவது 128 கிலோவாட் 0.8 பவர் ஃபேக்டர் இருந்தாதான் ஃபுல் கெப்பாசிட்டியை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபுல்லா லோட் பண்ண முடியும். சோ இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது பவர் ஃபேக்டர்னா அது வந்து யூபிஎஸோட கெப்பாசிட்டி டீரேட் பண்ணுன்றது தான் இது டிசைன் சொல்லுது. ஓகேங்களா? இதுதாங்க யூபிஎஸ் கெப்பாசிட்டி டீரேட்டிங் சார்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லோட் பவர் ஃபேக்டர். லோட் பவர் ஃபேக்டர் பேஸ் பண்ணி தான் யூபிஎஸ் கெப்பாசிட்டியே இருக்கு. ஓகேங்களா? சோ அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. சோ இப்போ நான் இந்த சைட்ல வந்து 160 kVA யூபிஎஸ் கெப்பாசிட்டிங்க. பவர் ஃபேக்டர் வந்து 0.7 இருந்துன்னு வச்சுங்களேன். லேகிங்ல கிலோவாட் எவ்வளவு கொடுக்குது பாருங்க, 112 கிலோவாட். ஆனா அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 128 கெப்பாசிட்டி. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குது, 87% தான் கொடுக்குது. 0.7 போச்சுன்னா 0.8 தான் டிசைன். அது கீழே போகும்போது 87% கொடுக்குது. அதாவது 0.1 குறைஞ்சா பவர் ஃபேக்டர், லோட் பவர் ஃபேக்டர். இதே 0.8 அப்படியே இருந்ததுன்னா கண்டிப்பா 100%, அதாவது 128 கிலோவாட் லோட் பண்ணலாம். அதான் டியூன்டு கெப்பாசிட்டி. ஓகேங்களா? சப்போஸ் 0.9 போகுதுன்னா அப்பவும் பரவாயில்ல, 100% யூஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம் யூபிஎஸோட கெப்பாசிட்டி. இதே 0.95 போனாலும் 100%. சோ 0.8 டிசைனு, 0.95 0.1, அதாவது 0.95 1 வரைக்கும், 0.8ல இருந்து 1 வரைக்கும் பவர் ஃபேக்டர் இருந்ததுன்னா நீங்க 100% லோட் பண்ணிக்கலாம் 128 கிலோவாட். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் பவர் ஃபேக்டர். இதே வந்து லீடிங்ல போகுது, 0.95 லீடிங்ல போயிடுச்சுன்னா அப்ப பாருங்க டக்குன்னு எவ்வளவு 15% குறையுது லோடிங். 85% தான் உங்களால லோட் பண்ண முடியும். அதாவது 108.7 கிலோவாட் தான் லோட் பண்ண முடியும். அதே மாதிரி 0.9 இருந்ததுன்னா 77%, 0.8 இருந்ததுன்னா 64%, 0.7 இருந்தா 54%. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ நான் இந்த சைட்ல 0.9 அந்த ரேஞ்சில் இருந்ததால பவர் ஃபேக்டர் அந்த டைம்ல செக் பண்ணும்போது 0.94 இருந்தது. ஓகேங்களா? அதோட அதிகமா கூட லீடிங் போயிருக்கலாம், அதாவது 0.8 கூட போயிருக்கலாம், 0.9 கிட்ட கூட வந்திருக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு லோட் பண்ண முடியுது, 77% தான். 0.9 லீடிங் பவர் ஃபேக்டர் இருந்ததுன்னா எவ்வளவு வருது, 77% தான் லோட் பண்ண முடியுது. அதான் ரீசன் வந்து இப்ப தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. புரியுதுங்க? இதெல்லாம் கிளியரா தெரியுது. இதுதான் யூபிஎஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மள வந்து இந்த அளவுக்கு பாதிக்குது. சோ இந்த லோடிங் பவர் ஃபேக்டர் லீடிங்ல போச்சுன்னா 160 kVA கெப்பாசிட்டி உள்ள யூபிஎஸ் வந்து நம்ம 110 kVA தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதாவது லோட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு டீரேட்டிங் ஆயிடுது இந்த லோட் பவர் ஃபேக்டரால.
அப்போ உங்களுக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவுன்றது, அதாவது பவர் ஃபேக்டரோட இம்பார்ட்டன்ஸ் எப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ ஓஎம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, பவர் ஃபேக்டர் வந்து அதாவது லோட் பவர் ஃபேக்டர் வந்து டியூன் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னாங்க. அது ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி கொடுத்தாங்க. சில கெப்பாசிட்டி தேவையில்லாத எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீகான்ஃபிகர் பண்ணாங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பவர் ஃபேக்டர் கிட் இன்ஸ்டாலேஷன் சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த நியூ ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து 0.9 லீடிங் பவர் ஃபேக்டர்ல யூட்டிலைஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு லோடு கொடுக்கலாம். அதாவது 0.9 லீடிங் பவர் ஃபேக்டர் லோடே நீங்க கொடுக்கலாம். ஸோ அதனால அவுட்புட் பெர்ஃபார்மன்ஸ் குறையாது, ரேட்டிங் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க, அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லை, யூபிஎஸ் வில் பி கேபிள் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அட் 100% ஆஃப் இஸ் ரேட்டட் அவுட்புட். அதாவது ரேட்டட் அவுட்புட்ன்றது அந்த ஆக்டிவ் பவர் கிலோவாட். இதுதான் வந்து இன் ஆல் கண்டிஷன்ஸ். ஸோ பவர் ஃபேக்டர் வந்து 0.8 லேக்லயும் இருக்கலாம், 0.8 லேக்ல இருந்து 0.9 லீடிங் வரைக்கும் நீங்க வந்து இந்த 100% ரேட்டட் அவுட்புட்டை யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க அதை வந்து என்ஷூர் பண்ணாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இட் இஸ் நோன் அஸ் பவர் ஃபேக்டர் டியூனிங் சொல்றாங்க. 0.9 லீடிங் ஈக்குவல் டு நோ டீரேட்டிங் ஆஃப் தி ஆக்டிவ் பவர் ஆஃப் தி இன்வெர்டர் வித் லோட் அப் டு 0.9 லீடிங் டு அண்ட் 0.9 லீடிங் அண்ட் 0.9 லேகிங். இதுதான் சொல்ல வராங்க. சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நம்ம இங்க நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சின்ஸ் லோட்ஸ் ஆர் வெரி கிரிட்டிக்கல், ஏன்னா சர்வர் லோட் ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லையா, அதனால வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் டு கோ ஃபார் ரெடண்டன்ட் பவர் சப்ளை ஆப்ஷன் டு அவாய்ட் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். எப்பவுமே ஸ்டாண்ட் பை சோர்ஸ் கண்டிப்பா இருக்கணும்ன்றது தான் இங்க வலியுறுத்தணும். அது சர்வர்ன்றதால, ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் லோடு அப்படின்றதால. அது மட்டும் இல்ல, இஃப் யுவர் சிஸ்டம் இஸ் ஓல்டர் வெர்ஷன் யூ நீட் டு அப்கிரேட் அண்ட் ரெக்வயர் ரீகான்ஃபிகரேஷன் அண்ட் டியூனிங் வில் பி டன் அக்கார்டிங் டு தி லோட் கண்டிஷன். ஸோ இப்போ சப்போஸ் ஓல்டர் வெர்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ரீகான்ஃபிகர் பண்றது, அதை அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீகான்ஃபிகரேஷன் டியூனிங் பண்ணணும். முக்கியமா டேட்டா அனலைஸ் பண்ணணும், பவர் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீகான்ஃபிகரேஷன் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த ரீகான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு எப்படி 2 hours தேவைப்படுது டவுன் டைம் உங்களுக்கு OEM-க்கு நார்மலா. இது வந்து அந்த யூபிஎஸ்க்கு, அது நீங்க இருக்கிற யூபிஎஸ்க்கு, நீங்க உங்க சைட்ல இருக்கிற யூபிஎஸ்க்கு எப்படி இருக்குன்றது OEM-ஓட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி நீங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு நல்லா ஒன்றும் ஈஸியாவே புரியும். 100% ஆஃப் கிலோவாட் ஆன் ரேட்டட் அவுட்புட்னா 0.9 லேகிங்லேருந்து 0.9 லீடிங். ஸோ இது இந்த கேப்குள்ள இருந்ததுன்னா 100% யூஸ் பண்ண முடியும். நோ டி ரேட்டிங் அப்படின்றது இது குறிக்குது இந்த டயக்ராம் கூட. ஸோ ஃபர்தராக இன்னும் டெப்த் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். அதாவது யூபிஎஸோட ரெக்டிஃபைட் கிலோவாட் லிமிட் பார்த்துங்க, அது சி. அந்த லெவலில் இருக்கிற வரைக்கும் என்ன பர்சன்டேஜ் லோடு இது எடுக்கணும்னு பார்த்துங்க. அதாவது ரைட் சைடு வந்து லேகிங்கும் லெஃப்ட் சைடு லீடிங்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். சென்டரா இருக்குது கிலோவாட். ஓகேங்களா, வெர்டிக்கல் லைன் வந்து சென்ட்ரல் வெர்டிக்கல் லைன் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் 100% கிலோவாட். ஸோ அங்கிருந்து 0.8 வரைக்கும் நீங்க 100% லோட் பண்ண முடியும். அதாவது 1 இருந்தாலும் சரி, 0.95 பவர் ஃபேக்டர், 0.9, 0.8 வரைக்கும் 100% கிலோவாட் லோட் பண்ண முடியும். ஆனா 0.7 போயிடுச்சுன்னா அது வந்து 88% தான் கிலோவாட் லோட் பண்ணும். இதுதான் வந்து டிசைன். ஓகேங்களா, அதே மாதிரி லீடிங்லயும் 0.95 போச்சுனாவே 85%, அதாவது 1க்கு மேல லீடிங் போனாவே 85%, அப்புறம் 77%, 0.8 பவர் ஃபேக்டர் 65%. எவ்வளவு கம்மியாவது பாருங்க, எவ்வளவு லோட் டிஃபரன்ஸ் பாருங்க. அதனால லீடிங் போகாம நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ நார்மலா இந்த டயக்ராம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த லீடிங் கெப்பாசிட்டி லேகிங் இண்டக்டிவ்னு இருக்கு இல்லையா, அந்த லைன் வந்து ஹரிசாண்டல் லைன் என்ன குறியுதுன்னா ரியாக்டிவ் பவர், அதாவது kVAR. ஓகேங்களா, ஸோ வெர்டிகல் லைன் வந்து கிலோவாட் ஆக்டிவ் பவர் குறிக்குது. அதே மாதிரி இந்த அப்பரண்ட் பவர் தான் இந்த 0.95 பவர் வாட் அந்த லோட பேஸ் பண்ணி வருது இல்லைங்களா, இதெல்லாம் அப்பரண்ட் பவர்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இன்னும் நீங்க பவர் ஃபேக்டர் பத்தி கம்ப்ளீட்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா, நான் இதுக்காகவே செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன். பவர் ஃபேக்டர் பத்தி, ஹார்மானிக்ஸ் பத்தி எல்லாம், பவர் குவாலிட்டி பத்தி எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய அவர் சொசைட்டி சேனல்ல போயிட்டு நீங்க பிளேலிஸ்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீஸ் அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் மோர் தென் 70 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுல உங்களுக்கு இந்த பவர் ஃபேக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இருந்தாலும் இந்த பவர் ஃபேக்டர் வந்து எந்த அளவுக்கு யூபிஎஸ் பாதிக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிளா நம்ம பவர் ஃபேக்டர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாமே. பவர் ஃபேக்டர் என்னென்ன அப்படின்றது, பவர் ஃபேக்டர் இஸ் a measure of how effectively incoming power is used in your electrical system and is defined as the ratio of real power to apparent power. ஸோ ஏற்கனவே சொன்ன போது பவர் ஃபேக்டர்னா ரியல் பவர் டிவைடட் பை அப்பரண்ட் பவர். அதாவது இந்த பவர் ஃபேக்டர் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க இன்கமிங் ஒரு பவர் கொடுக்குறீங்க எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துக்கு, ஏதோ ஒரு டிவைஸ்க்கு, அது எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்றோம், எந்த அளவுக்கு அந்த பவரை யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் அந்த பவர் ஃபேக்டர் மீன் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, சப்போஸ் நம்ம வந்து கொடுக்குற பவர் 100 கொடுக்குறோம், 100 யூட்டிலைஸ் பண்ணனா அப்போ பவர் ஃபேக்டர் 1ன்னு அர்த்தம், ஐடியல். ஸோ ஃபுல்லாவே யூட்டிலைஸ் பண்றோம்னு அர்த்தம். சப்போஸ் அது கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பவர் ஃபேக்டர் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இது மீன் பண்ணுது. ஹவு எஃபெக்டிவ்லி இன்கமிங் பவர் இஸ் யூஸ் இன் யுவர் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். அதுதான் வந்து நம்ம வந்து இந்த ரியல் பவர்னு சொல்றோம். அதாவது ரியல் பவர்ன்றது என்னது, ஒர்க்கிங் பவர்னு சொல்லலாம், ஆக்டிவ் பவர்னு சொல்றோம். அதாவது இந்த கிலோவாட், இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கிலோவாட் தான் நம்ம
எவ்வளவு ஆக்சுவலா நம்ம எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்றது தான் இந்த கிலோவாட் மீன் பண்ணுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த டயக்ராம் பார்த்தாவும் உங்களுக்கு அதான் புரியணும். ஓகேங்களா? ஸோ பவர் ஃபேக்டர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் எனர்ஜி கன்சியூம்ட் அண்ட் தி அப்பரண்ட் பவர் என்னென்ன ஏசி சர்க்யூட். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பவர் ஃபேக்டர் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவலா எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் ஆகுது அதுக்கும் அப்பரண்ட் பவருக்கும் என்ன வித்தியாசம், அதுதான் அந்த பவர் ஃபேக்டர் மீன் பண்ணுது. ஸோ எவ்வளவு குறைக்கிறோமோ பவர் ஃபேக்டர், அதை எவ்வளவு ஐடியல் சிச்சுவேஷன் எடுத்துன்னு வரமோ அந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்றோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ the power factor நியரர் டு யூனிட்டி the closer the two waveforms. Two waveformsன்றது என்னது? கிலோவாட்டும் கேவியும் எவ்வளவு க்ளோஸா எடுத்துன்னு வரோம் are in phase with each other, which means that all the energy supplied for the source is consumed by the load. ஸோ எவ்வளவு கிட்ட எடுத்துன்னு வரமோ நியரர் டு யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு அப்போ வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்றோம்னு அர்த்தம் எனர்ஜி. ஸோ எனி லெஸ் தென் 1 மீன்ஸ் தட் எக்ஸ்ட்ரா பவர் இஸ் ரெக்வயர்ட். ஸோ அந்த பவர் ஃபேக்டர் கம்மியா இருந்ததுன்னா ஒன்னுக்கு இருந்ததுன்னா அது என்ன அர்த்தம்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பவரை கொடுக்க வேண்டியிருக்கு. அது தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட் தானே. அதே மாதிரி தான் யூபிஎஸ்க்கும். ஓகேங்களா? எப்படி டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து அதே பிரச்சனை எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்க வேண்டியிருக்குமோ அதே மாதிரி யூபிஎஸ்க்கும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்க முக்கியமா இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு யூபிஎஸ் சிஸ்டம் டிசைன் பண்றதுக்கு இந்த பவர் ஃபேக்டர் எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் சிஸ்டம்லாம் வந்து டிசைன் டு சப்போர்ட் லோட்ஸ் வித் யூனிட்டி இல்லைன்னா லேகிங் பவர் ஃபேக்டர் தான். யூபிஎஸ் நார்மல் டிசைன் பண்றது என்னது? யூனிட்டியா இருக்கணும், இல்ல லேகிங் பவர் ஃபேக்டரா இருக்கணும், லீடிங் போகக்கூடாது. இதுதான் நார்மலா வந்து யூபிஎஸ் டிசைன் பண்றது. பட் இந்த மாடர்ன் யூபிஎஸ் வந்து லீடிங் பவர் ஃபேக்டருக்கும் ஹேண்டில் பண்ற மாதிரி டிசைன் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்றது நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அது மாதிரி லீடிங் பவர் ஃபேக்டர் டிசைன் பண்ணும்போது இட் ரெக்வயர்ஸ் கேர்ஃபுல் பிளானிங் டூரிங் இன்ஸ்டாலேஷன் as leading power factor can also overload the UPS. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அது அப்போ நம்ம லீடிங் பவர் ஃபேக்டர் ஹேண்டில் பண்ணணும் யூபிஎஸ், அது கேர்ஃபுல்லா நம்ம வந்து பிளான் பண்ணி அது இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஏன்னா அதை வந்து யூபிஎஸ் ஓவர்லோட் பண்ணி விட்டுரும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளேட் சர்வர் தான். ஏன்னா அது பிளேட் சர்வர் இருக்கிற லோடு எல்லாமே பாத்தீங்கன்னா யூபிஎஸ்ல வந்து லீடிங் லோட் பவர் ஃபேக்டர் தான் காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து ஏன் இந்த பிளேட் சர்வர் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா அது வந்து கேபிள் ஆஃப் கிரேட்டர் ப்ராசஸிங் பவர் வித் லெஸ் ரேக் ஸ்பேஸ். ரேக் ஸ்பேஸும் கம்மியா இருக்கும். பிளேட் சர்வர் ஏன் யூஸ் பண்றாங்க? பழைய இந்த ரேக் சர்வர் விட்டுட்டு ஏன் பிளேட் சர்வர் போறாங்கன்னா ஸ்பேஸ் கம்மியா இருக்கும், பவர் அதிகமா ஹேண்டில் பண்ண முடியும். எங்கெல்லாம் அடாப்ட் பண்றாங்க, இது ரொம்ப அப்ளிகேஷன் வைட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டெலிகாம்ஸ், டேட்டா சென்டர், பெரிய பெரிய டேட்டா சென்டருக்குலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. நிறைய சர்வர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பிளேட் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரேக் சர்வர்ஸ் யூஸ் பண்றதுக்கான அதுக்கேற்ற ஒரு ஸ்பேஸ் அதிகமாகும், கேபிளிங்லாம் அதிகமாகும், கன்சம்ஷன் அதிகமாகும். இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கிறதால பிளேட் சர்வருக்கு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, there are several ways to try and reduce the impact of leading power factor, including increasing the size of the UPS. But the most common approach is to use active harmonic filter with the power factor correction and the output. So leading power factor குறைக்கிறதுக்கு நிறைய இருந்தாலும் சைஸ் ஆஃப் தி யூபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரிலாம் பிரச்சனை இருந்தா கூட ஆக்டிவ் ஹார்மோனிக் ஃபில்டர் யூஸ் பண்ணா பவர் ஃபேக்டர் குறைக்ஷன் ஓரளவுக்கு பவர் ஃபேக்டர் வந்து ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் சர்வர்ஸ்க்கும் ரேக் சர்வருக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். The two most commonly used servers in data center industry are blade and rack servers based on requirements. So data center நார்மலா blade serverரும் யூஸ் பண்ணுவாங்க, rack serverரும் யூஸ் பண்ணுவாங்க. அது based on அவங்களுடைய loading capacity, அப்புறம் அவங்களுடைய requirements அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா? So other elements like density, power consumption, cable management are areas which one type of server may offer an advantage depending upon the setup. ஏன்னா ரேக் சர்வர் பார்த்தீங்கன்னா 10 சர்வர் வரைக்கும் ரேக் மட்டும் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மோர் தென் 10 போகும்போது பிளேட் சர்வர் போவாங்க நார்மலா. ஸோ அந்த லோடிங் அதாவது அவங்களுடைய கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி, டேட்டா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி, டேட்டா எவ்வளவு ஹேண்டில் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ போத் டிசைன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரெடிஷனல் டவர் சர்வர்ஸ். ஸோ இது ரெண்டு ரேக் சர்வர் வர்றதுக்கு முன்னாடி டவர் சர்வர்னு ஒன்று இருந்தது பார்த்தீங்களா? அது இன்னும் ரொம்ப பெரிய சைஸ். ஓகேங்களா? ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ரேக் பெட்டர், அதை ரேக் கம்பேர் பண்ணும்போது பிளேட் பெட்டர். அப்படிதான் நம்ம போகணும். There are many advantages and disadvantages in both blade and rack servers depending on the type of environment the enterprise works. ஓகேங்களா? ரெண்டுத்துலயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தானே செய்யும், பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன். அவ்வளவுதான். ஸோ பிளேட் சர்வரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பவர் மேனேஜ்மெண்ட். The chassis can efficiently supply power to multiple servers and reduce power consumption overall. ஸோ பவர் மேனேஜ்மெண்ட் போது அது வந்து மல்டிபிள் சர்வர்ஸ்க்கு எஃபிஷியன்டா பவர் சப்ளை பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பவர் கன்சம்ஷன் வந்து ஓவராலா வந்து குறைக்குது அப்படின்றது தான் இது சொல்லுது. கேபிள் மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி you only need to run only one cable to the chassis, making it easier to manage and potentially avoid safety concern from twisted wires. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த பிளேட் சர்வர்ல வரும்போது ஒரே ஒரு கேபிள் தான் வரும், இன்கமிங் கேபிள்.
ஸோ ஒரு சேசஸ்க்குன்னா ஒரே ஒரு கேபிள் தான் வரும். ஸோ இதுல வந்து நிறைய இந்த கேபிள் வந்து ட்விஸ்ட் ஆகின்னு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா அந்த வயரிங்கே சரியா பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அது மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த சேஃப்டி கன்சர்ன் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ரேக் சர்வர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான். ஓகேங்களா, அதே மாதிரி ஹாட் ஸ்வாப்பபிள் பிளேட் சர்வர்ஸ் கேன் பி கான்ஃபிகர்ட் ஹாட் ஸ்வாப்பபிள் ஃபார் ஈஸி மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் எதை பண்ணணும்னா டக்குன்னு அதை ரேக் ஒன்று எடுத்துட்டு இன்னொன்று போட முடியும். அது மாதிரி செட்டப் இதில் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ரெடன்சி சப்போர்ட் இருக்கு ஹாட் ஸ்வாப்பபிள்ல. ஓகேங்களா, ஒரு ரேக்கு ஒரு சர்வர் ப்ராப்ளம் இருந்தா கூட இன்னொன்று எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ஹை ப்ராசஸிங் பவர். These servers can achieve very high processing power without taking up significant space. ஸ்பேஸ் கம்மியாவே இருக்கும், ஆனா ஹை ப்ராசஸிங் பவர் பண்ணலாம் இதுல. ஓகேங்களா, அதுதான் இது அட்வான்டேஜ். லெஸ் ஸ்பேஸ்லயே அதிகமா ப்ராசஸிங் பண்ண முடியும், டேட்டா ப்ராசஸிங் அப்படின்றதான் சொல்லுது. அதே மாதிரி யூ கேன் ஹாஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டாபேஸ், சாஃப்ட்வேர், வெப் சர்வீஸ், அப்ளிகேஷன் அண்ட் மோர் ஆன் பிளேட் சர்வர்ஸ் விச் ஆஃபன் ஃபங்க்ஷன் அஸ் அ மல்டி பர்பஸ் எக்யூப்மெண்ட். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் எக்யூப்மெண்ட்டா இது ரொம்ப பெட்டரான ஒரு வைட் யூசேஜுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க பிளேட் சர்வர் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹை அவைலபிலிட்டி பிட்வீன் சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட், ஹாட் ஸ்வாப்பிங், லோட் பேலன்சிங், கிளஸ்டர் ஃபெயிலியர், பிளேட் சர்வர் ஆஃபர் ஹை அவைலபிலிட்டி. இது வந்து பிரேக் டவுன் டைம் கம்மி. அதை கம்பேர் பண்ணுவது பிரேக் டவுன் டைம்ன்றதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா இது ரொம்ப ஈஸி. அதுல கிடையாது ரேக் சர்வர்ல அது மாதிரி பண்ண முடியாது. ஈஸியா மொத்தமா நீங்க ஷட் டவுன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளேட் சர்வர்ல பாத்தீங்கன்னா ஹையர் வந்து இனிஷியல் காஸ்ட் வந்து அது அதிகங்க பிளேட் சர்வர்ல ரேக் சர்வர் கம்பேர் பண்ணும்போது. பட் ஆப்ரேஷன் காஸ்ட் மேபி கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இருக்கிறதால கொஞ்சம் குறையலாம். ஓகேங்களா, பட் ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஹையர் கூலிங் காஸ்ட்டும் வந்து அதிகம். ஏன்னா சின்ஸ் பிளேட் சர்வர்ஸ் ஹேவ் ஹை டென்சிட்டி ஆஃபன் நீட் மோர் ரோபஸ்ட் கிளைமேட் கண்ட்ரோல் மெக்கானிசம், திஸ் கேன் டிரைவ் அப் காஸ்ட் அண்ட் கன்ட்ரிபியூட் மோர் டு எனர்ஜி டிமாண்ட் தென் தி கூலிங் ரெக்கமெண்ட்ஸ் ஆஃப் ரேக். இங்க வந்து ஹை கெப்பாசிட்டி போகும்போது கண்டிப்பா வந்து கூலிங் காஸ்ட் வந்து அதிகமா தான் ஆகும். அதுல வேற வழி இல்லை. ஸோ ஹையர் இனிஷியல் காஸ்ட், ஹையர் கூலிங் காஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அடுத்தது ரேக் சர்வரோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ரேக் சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்குங்க. அதாவது இது ஏன்னா ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம் சொல்லுவாங்க, எல்லாமே ஒரே சேசஸ்ல மொத்தமா இன்பில்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். மோஸ்டா இது வந்து ஹை அண்ட் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இது ரொம்ப கன்வீனியன்ஸ், ஹேவிங் தி எபிலிட்டி டு easily mount a server within a rack is convenient and saves a lot of space. ஓகேங்களா, அப்புறம் cooling a rack server is easier than most others. They are usually equipped with internal fans and placing them in a rack increase their flow. கூலிங்கும் பார்த்தீங்கன்னா ரேக் சர்வர்ல ஃபேன்ஸ்லாம் இன்டர்னல் ஃபேன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியா அது டிசைன் அதுக்கேற்ற மாதிரி ரேக் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸியா கூலிங் கிடைச்சிடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ ஐடியல் ஃபார் லோ குவான்டிட்டி, அதாவது 10 சர்வருக்குள்ள இருந்ததுன்னா இந்த ரேக் சர்வர் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதுக்கு வந்து பெரிய மாசி சேசஸ்லாம் தேவையில்லை அப்படின்றது தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 4 தான் ரொம்ப அட்வான்டேஜ்: பெர்ஃபார்மன்ஸ், கன்வீனியன்ஸ், கூலிங்கு, ஐடியல் ஃபார் லோவர் குவான்டிட்டி சர்வருக்கு. ஓகேங்களா, ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் மறுபடியும். although rack servers are easier to cool, they still require a strong cooling system which could raise energy cost. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா கம்மி தான். இது ரேக் சர்வர்ஸ் ஆர் லெஸ் எஃபிஷியன்ட் கம்பேர் பிளேட் சர்வர் கம்பேர் பண்ணும்போது எஃபிஷியன்சி கம்மி. மெயின்டெனன்ஸும் ரொம்ப அதிகம். இதில் மோர் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட் டு மேனேஜ் அண்ட் ட்ரபிள் ஷூட் தி சர்வர்ஸ் டியூ டு இன்க்ரீஸ் கேபிள் மேனேஜ்மெண்ட் டிமாண்ட் டு ஒர்க் வித் மோர் ரேக் சர்வர்ஸ். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரிசோர்ஸஸும் அதிகமாக தேவைப்படும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரேக் சர்வர் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். பிளேட் சர்வரோட கெப்பாசிட்டி அதிகமாக போகிற பட்சத்தில். ஓகேங்களா, கெப்பாசிட்டி கம்மியாக அந்த 10 சர்வருக்குள்ளனா நம்ம வந்து பிளேட் சர்வரே யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.